காய்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பறவை வாங்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவை கூண்டுக்குள்ளேயே வச்சு எதுக்குங்க பார்க்குறீங்க, வெளியே வச்சு பாருங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. உண்மையாக இது வரைக்கும் நான் எந்த ஒரு பறவையும் பெருசாக தொட்டு பார்த்தது கிடையாது. கூண்டுக்குள்ளே தான் பார்த்துருக்கேன். இதான் முதல் முறை. பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. நல்ல பாசமாக பழகுதுங்க. நான் மீனோடய நிப்பாட்டிட்டேன். இந்த மாதிரி பறவையும் வாங்கி வளர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பறவைங்க எல்லாம் கடைக்காரே வளர்க்குற பறவையாமா. சின்னதுலேருந்து கடைக்காரர் வளர்க்குறதுனால பாசமாக இருக்கு. அவர் மேலே ஏற்றி விட்டார் பாருங்க, எப்படி ஏறி உட்காந்துருக்குன்னு. அதுலேயும் ஒன்று டார்க் பச்சை கலரில் இருந்துச்சு. அது பயங்கரமாக இருக்கு. பயங்கர சேட்டை. அப்படியே ஏறி பாருங்க என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது. அதுல அந்த பச்சை பறவையை மட்டும் எடுத்து நம்ம செல்லு மேல விடுங்கண்ணா எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா செல்லு அந்த பறவையை பார்த்தோன்னே எப்படி பயப்படுறான் பாருங்க. அது அவங்ககிட்ட வந்தோடனே ஒரு மாதிரியா ஆட ஆரம்பிச்சிருச்சு. கடிக்கிற மாதிரி வருது. இந்த குருவி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லு பூச்சிக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சுங்க. கடைக்காரர் வந்து கூப்பிட்டா கூட போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாசமாக ஒட்டிக்கிச்சு. இந்த பறவையெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஃபிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஃபிஷ் ஷாப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணா அங்கே வாங்கிக்கோங்க. எனக்கு பறவையை பற்றி பெருசாக தெரியாதுப்பா.